நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாண்டியன் ஸ்டோர்ஸ். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலோட அப்பா வந்து சீர் கொண்டுட்டு வராங்க. மயிலை வந்து கடையிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் மயிலுக்கு சீர் கொண்டு வராங்க அவங்க அப்பா அம்மா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் எல்லோரும் இருக்காங்க. வந்தோடனே வாங்க சம்மந்தி உட்காருங்கன்னு சொல்லிட்டு மயில்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் வந்து தீபாவளி சீர் கொண்டு வந்திருக்கோமா, மாப்பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. மயில் சொல்கிறாங்க, இல்லைப்பா அவர் கடையில் இருக்கார், நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறான். உடனே அவர் வந்து ஃபோனை எடுக்கவே இல்லை சரவணன். அந்த டைம் வந்து என்னம்மா ஃபோனை எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் கேட்கல. ஆமாம்மா வந்தோடனே நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க மாமா ஃபோன் பண்ணுறாரு. உடனே சரவணன் என்னடா பண்ணுற, சீக்கிரமா வாடா உனக்கு சீர்கொடுங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கள. இல்லைப்பா கடையில் சரியான கூட்டம், நிறையா டெலிவரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிகிட்டு இருக்காரு. சொல்லி அப்படியா சரி மயிலே வாங்கிக்கிறட்டுன்னு சொல்லிட்டு மயிலே வாங்கிக்கிறாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா மயில் அவங்க அப்பா அம்மாவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, எதுக்கு இது என் காசே கொண்டுட்டு போயிட்டு எனக்கே சீர் கொண்டு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. தீபாவளி ட்ரெஸ்ஸஸ் எடுத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கல. ஆமாம் இங்கே ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது, தங்கச்சிக்கு மட்டும் 400 ஒரு சுடிதார் வாங்கியிருக்கோம், அவ்வளோதான், நீ வாட்டில் மாப்பிள்ளை ஈப்பிலே கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடாத, கறி மீன்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க அப்பா அம்மாக்களின் கஷ்டத்தை நினச்சி மயில் ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜி வந்து காலேஜ் போய்ட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த டைம் வந்து குமரவேல் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ராஜிகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக, எப்படியாவது ராஜியை சமாதானப்படுத்துறதுக்காக குமரவேல் வந்து வெயிட் பண்ணியிருக்காரு. உடனே குமரவேல் போய் ராஜிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, என்னை மன்னிச்சிரு ராஜி, இருந்தால் உனக்கு தீபாவளி கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாரு. ராஜி கோவப்பட்டு, நானே உன்னை போலீஸ்க்கு பிடிச்சி கொடுத்துருவேன், தேவையில்லாத வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லலை, நீ என்னை விரும்புறீல ராஜி, அதனால தானே என்னை மன்னிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லல, தேவையில்லாத வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டைம் வந்து சரவணன் வந்துடுறாரு. சரவணன் வந்து உடனே குமரவேல் சட்டையை பிடிச்சி, என் தங்கச்சிட்டு என்ன தேவையில்லாத சிலுவிழுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து குமரவேலை சண்டை போட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜியையும் ஃப்ரெண்டையும் கூட்டிக்கிட்டு சரவணன் போயிடுறாரு. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சோனியா வீட்டில் இருந்து சீர் கொடுக்குறதுக்காக வந்திருக்காங்க. வந்தோடனே ஃபேமிலியோடு எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைம் வந்து இந்தாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சோனியோட அப்பா அம்மா வந்து பழனிவேல்கிட்டையும் சோனியாட்டையும் சீர் கொடுக்குறாங்க. அந்த டைம் வந்து பணமும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்ருக்கும்போது ராஜியும் கோமதி பார்த்துட்ருக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம வீட்டில் இருந்து நமக்கு யாரும் சீர் கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலையோடு நின்று பார்த்துட்ருக்காங்க. டக்குன்னு அவங்க சோனியாவோட அம்மா வந்து கேட்டாங்க, என்னம்மா ராஜி உன் வீட்டிலேருந்து சீர் எதுவும் கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கல. ராஜி வந்து ரொம்ப கவலையோடு பார்த்துட்டு, அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம்ல, எங்கள் வீட்டு பொண்ணுக்கு என்ன வேணும்னு நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பாண்டி சொல்கிறாரு. உடனே அவங்க சீரை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அந்த டைம் வந்து கோமதி சொல்கிறாங்க, உனக்கும் எனக்கும் அந்த கொடுப்பனையே கிடையாது, அதெல்லாம் மனசில் வச்சுக்கிறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்கள. பாண்டியன் வந்து பார்த்த மணிக்கு இன்றைக்கி சீரியல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.